கரூர் வழக்கு மிக தீவிரமாக உச்சநீதிமன்றம் கையில் எடுத்திருக்குதுங்க. 2 நீதிபதிகளை பெஞ்ச் அமர்வு வச்சு மிக தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. திமுக விஜய்க்காக வெட்டிய குழியில் அவர்களே போய் விழுந்திருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய திமுகவிற்கு தீர்க்க முடியாத ஒரு கரையை ஏற்படுத்தும். ஏனென்றால் இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறியக்கூடிய விஷயங்களில் மிக தீவிரமாக ஒரு மத்திய உச்சநீதிமன்றத்தின் குழு இங்கே ஆய்வு செய்ய போகிறது. இதில் வரக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் தமிழக அரசு எத்தனை தான் முயற்சி பண்ணி இந்த கேஸை உடைக்கிறதுக்கு இவர்கள் சம்மந்தப்பட்ட நீதிபதிகளை நியமித்து மதுரையில் நடக்க வேண்டிய கேஸை சென்னைக்கு மாற்றி சென்னையில் ஒரு நீதிபதியை இவர்களுக்கு நெருக்கமான குடும்பத்தில் உள்ள ஒரு நீதிபதியை போட்டு எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதில் மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளிவர வைக்கணுங்கிறதுக்காக அதனுடைய போக்கில் இன்றைக்கி பல விஷயங்கள் வெளிவரப்போகுது. செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, திமுகவுடைய தலைமையே ஆட்டம் காணப்போகிறது. அதற்கான வேலை தொடங்கப்பட்டு விட்டது. நிச்சயம் நீதி வென்றே தீரும்.